கிரியேட்டினைன் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய உடம்புல காணப்படக்கூடிய பிரதானமான ஒரு கழிவுப் பொருள். இந்த கழிவுப் பொருட்களை நம்மளுடைய உடம்பிலிருந்து வெளியேற்றுவது யார் அப்படின்னு சொன்னா சிறுநீரகங்கள். ஒருவேளை இந்த சீரம் கிரியேட்டினைன் லெவல் வந்து உங்களுடைய குருதியில வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கியமான ஒரு காரணம் சிறுநீரக செயலிழப்புகள் அல்லது சிறுநீரக செயலிழப்புக்கான ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கலாம். சில சந்தர்ப்பத்தில் வந்து சில பேருக்கு வந்து இந்த சீரம் கிரியேட்டினைன் லெவல் அப்படின்னு சொல்றது வந்து அடிக்கடி கண்டிப்பாக பரிசோதனை செய்ய வேண்டும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் தான் யாரெல்லாம் இந்த சீரம் கிரியேட்டினைன் லெவலை வந்து கட்டாயம் அடிக்கடி செக் பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சீரம் கிரியேட்டினைன் லெவலை வந்து செக் பண்ணி கொள்ளக்கூடிய முதலாவதான கேட்டகரி யார் அப்படின்னு சொன்னால் நீரிழிவு நோயாளிகள். அதாவது டைப் 1 டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது டைப் 2 டயபெட்டிக்ஸ். அதுவும் நீண்ட காலமாக இந்த நீரிழிவு நோயினால் அவதிப்படுபவர்கள் வந்து கண்டிப்பாக சீரம் கிரியேட்டினைன் லெவலை வந்து அடிக்கடி செக் பண்ணி கொள்ளுவது நல்லது. காரணம் என்னன்னு சொன்னால் இவர்களுடைய சிறுநீரின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான குளுக்கோஸ் வந்து வெளியேற்றப்படும். ஸோ இது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வெளியேற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கிட்னியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பழுதடைய செய்யக்கூடிய ஆபத்து காரணி ரொம்பவே அதிகம். இதனால் கண்டிப்பாக சிறுநீரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதிப்புறலாம். இதனை கண்டுபிடிப்பதற்கு சீரம் கிரியேட்டினைன் லெவல் வந்து கண்டிப்பாக அவசியம். ஸோ இவர்கள் வந்து அடிக்கடி சீரம் கிரியேட்டினைன் லெவலை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி கொள்ள வேண்டும். இரண்டாவது குரூப் யார் அப்படின்னு சொன்னால் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், அதாவது ஹை பிளட் ப்ரெஷரால் அவதிப்படுபவர்களும் வந்து சீரம் கிரியேட்டினைன் லெவலை வந்து கட்டாயம் அடிக்கடி செக் பண்ணி கொள்ள வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்றது வந்து சிறுநீரகங்களை கட்டாயம் பாதிப்புறும். ஸோ இது வந்து சீரம் கிரியேட்டினைன் லெவலை வந்து மெஷர் பண்ணுவதன் மூலம் வந்து உங்களுடைய சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம். மூன்றாவது கேட்டகரி யார் அப்படின்னு சொன்னால் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த நபர்கள். உதாரணமாக HIV நோயாளிகள் அல்லது ஏனைய பால்வினை நோய்களால் பீடிக்கப்பட்டுள்ள நபர்கள் அல்லது நாள்பட்ட நோய்களில் வந்து பாதிப்புற்ற நபர்களும் வந்து இந்த சீரம் கிரியேட்டினைன் லெவலை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி கொள்ள வேண்டும். இவர்களுக்கும் வந்து இந்த சிறுநீரகங்கள் செயலிழத்தல் அப்படின்ற ஒரு அபாய காரணி காணப்படும். ஸோ இவர்களும் கண்டிப்பாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நான்காவது குரூப் யார் அப்படின்னு சொன்னால் சிறுநீரக நோயினுடைய வரலாறு காணப்படுபவர்கள். அதாவது உங்களுடைய குடும்பத்தில் உதாரணமாக அம்மாவோ அப்பாவோ அல்லது ஏனைய சகோதரர்களாக இருக்கலாம் யாருக்காவது இந்த சிறுநீரகம் சம்பந்தமான பரம்பரை நோய் காணப்படும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சீரம் கிரியேட்டினைன் லெவலை வந்து மெஷர் பண்ணி கொள்வது நல்லது. அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிறுநீரக கோளாறு உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி 100% சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்த ஆபத்து காரணி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே கண்டிப்பாக சீரம் கிரியேட்டினைன் லெவலை வந்து நீங்கள் மெஷர் பண்ணுவது நல்லது. அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பத்திலே இந்த டிசீஸை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்யூஷன் தேட முடியும். இதனை தவிர ஐந்தாவது கேட்டகரி யார் அப்படின்னு சொன்னால் ஓட்டோ இம்யூன் கோளாறு உள்ளவர்கள். சில பேருக்கு வந்து இந்த ஓட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு காரணங்களினால ஏற்படும். ஸோ இவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரம் கிரியேட்டினைன் லெவல் வந்து கண்டிப்பாக செய்யப்படுகின்றது, பரிந்துரை செய்யப்படுகின்றது. ஸோ இவர்களும் வந்து கண்டிப்பாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. இதனை தவிர இன்ஃபெக்ஷனால் பீடிக்கப்பட்டவர்கள், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளட்ல வந்து அதிகப்படியான இன்ஃபெக்ஷனால் வந்து பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். சில வந்து பாக்டீரியா டிசீசஸோ அல்லது வைரல் டிசீசஸோ இப்படி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் ஒரு முறையாவது இந்த சீரம் கிரியேட்டினைன் லெவலை வந்து மெஷர் பண்ணி கொள்ளுங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சு கொள்வதற்கு உதவி புரியும்.
இதனை தவிர 7வது குரூப் யார் அப்படின்னு சொன்னால் நாள்பட்ட நோயினால் படுக்கையில் உள்ள நோயாளிகள். அதாவது சில பேர் பேரலைசிஸாக இருக்கட்டும் அல்லது வேறு சில நோய்களினால் பீடிக்கப்பட்டு நீண்ட காலமாக படுக்கையில் இருப்பவர்களாக இருப்பீங்களாக இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கும் இந்த சீரம் கிரியேட்டின் லெவல் அப்படின்றது கண்டிப்பாக செக் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாள்பட்ட நோயினால் பீடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இவர்களுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸ் பாதிக்கப்படும். இதனால் சிறுநீரகத்தினுடைய தொழிற்பாடும் பாதிக்கப்படும். ஸோ இது கண்டிப்பாக சீரம் கிரியேட்டினின் லெவலை மெஷர் பண்ணுவதன் மூலம் அது கண்டுபிடிக்கப்படலாம். அதாவது சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத மெஷர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவர்களும் இந்த சீரம் கிரியேட்டின் லெவலை கவனம் எடுத்து செய்தல் வேண்டும். தென் 8வது ரிஸ்க் குரூப் யார் அப்படின்னு சொன்னால் சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறி உள்ளவர்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கங்களாக இருக்கலாம் அல்லது தலை சுற்று, இதனை தவிர அடிக்கடி வாந்தி எடுத்தல், இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய இடுப்பு பகுதியில் அதிகளவான வலி காணப்படுதல், சிறுநீர் வெளியேறும் போது அதிகளவான எரிச்சல், இப்படி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு நீண்ட காலமாக காணப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக இவர்களும் சீரம் கிரியேட்டின் லெவலை வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்வது நல்லது. அதாவது உங்களுடைய சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக தொழிற்படுகின்றதா இல்லையா அப்படின்றத இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்த்த இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்த்த இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.